விநாயகனே முகது கோடி தேவர்களே வந்து வந்தெருமை காருமையா வந்து வந்தெருமை காருமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா வந்தனம் தந்தோமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா. கோயம்புத்தூர் வாழ் மக்களுக்கு எங்களோட பணிவான வணக்கம். கண்களா, நம்ம இன்னைக்கு ஏன் இங்க வந்திருக்கோம் எல்லாருக்கும் சொல்லிடலாமா? ஓ சொல்லிடலாமே. வழியா நம்ம பாட்டன் பாட்டன் காலத்துல இருந்து நம்ம கூடவே வந்த கதையை சொல்லி மகிழ்விக்க போறோம். மலை மேகம், அதாவது மழை காலத்துல ஒட்டின கதைகளை தான் நாங்க சொல்ல போறோம். இந்த பாரத நாட்டுல எவ்வளவு விதவிதமான கதை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா அது எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க முடியுமான்னு தெரியல. அவ்வளோ இருக்கு. எங்களுக்கு ஒரு சில வகைய நாங்க உங்களுக்கு காமிக்க போறோம். சிரிப்பும் சிந்தனையும் கலந்த வாய்மொழி நாட்டுப்புற கதைகள், இயல் இசை நாடகம் மூன்றும் சேர்ந்த வில்லுப்பாட்டு, பாட்டும் அபிநயமும் பக்தியும் நிறைந்த ஹரிக்கதை. இத பார்த்து கேட்டு நம்ம மண்ணில் இருக்கிற இந்த கதை சொல்லும் பாரம்பரியத்தை பத்தி நீங்க அவங்களோட பேர் தெரிஞ்சுக்கணும். அதுதான் எங்களோட நோக்கம். நாங்க கதை சொல்ல ரெடி, நீங்க கதை கேட்க ரெடியா? ரெடி. ஜல் 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 எல்லாமே நம்மளோட தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை ஒட்டின கதைகள் தான். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதாவது ஒரு கண்டெம்பரரி ட்விஸ்ட். இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி. நாங்க ஒன்றும் ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது, பட் we are all passionate storytellers who want to make this art form reach to many more people. அதுதான் எங்களோட நோக்கம். கதைக்குள்ள போகலாமா? கண கண கணபதியே வில்லி பாட வில்லி பாட நான் வந்தேன் கணபதியே கலை 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 மகளே கருத்தொழிலே அருந்தருவாய் அம்மா நீ காதல்வாய் என்று கேட்டுக்கொண்டு பேசி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. அண்ணா, அதுக்கு முன்னாடி வந்தனம் சொல்ல வேண்டாமா? ஆமா. சபையிலே பெரியோரே தாமாரே தந்தை மாரே நாமாரே அக்கா மாரே மம்மி மாரே ஓவை தாத்தா பாட்டிக்கு இயல் இசை பாடல் கேட இந்த பாட்டின் கதையை கேட்ட நீங்க வாங்க எனக்கு ஒரு பயங்கரமான டவுட். கதைக்குள்ளவே போல அதுக்குள்ளே உனக்கு டவுட்டா? சரி, என்னன்னு கேளு. முதல்ல நீங்க ஒரு ஸ்டோரி டெல்லர். அப்ப கதை சொல்லாம எங்க வாத்தியம் வாசிக்க வந்திருக்கீங்க? ஓ, அருமையான கேள்வி. கதை சொல்லி எப்படி கலை கருவியாச்சுன்னு தானே கேக்குறீங்க? அதை பத்தின கதையை தானே இன்னைக்கு நாம இவங்களுக்கு எல்லாம் சொல்ல வந்திருக்கோம். சந்தனத்தோம், ஓஹோ சந்தனத்தோம்
ஆமா கைகேயி தன்னோட புத்திரன் பரதனை ராஜாவாக்கணும், ராமரை காட்டுக்கு அனுப்பணும்னு கேட்டுக்கிட்டா. அடப்பாவமே கொடுத்த சத்தியத்தை மீற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க தசரத மகாராஜாவை பார்த்து ராமருக்கு ரொம்ப பாவமா இருக்குதான். ஐயோ நம்ம அப்பாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சீதையும் லக்ஷ்மணரும் பின்தொடர ராமர் காட்டுக்குள்ள போயிட்டாரு. அயோத்தியா சிம்சிமாயும் அப்பா சொல்ல கட்டளை. யாரு? ராமர். அயோத்தியா சிம்சிமாயும் அப்பா சொல்ல கட்டளை. மணல போய் போட ராமர் அப்பா அம்மா சொல்றதெல்லாம் தட்டாம கேக்குறாரு. ஆமா, இருந்தாலும் ராமர் காட்டுக்குள்ள போனப்போ சாதாரணமா இல்ல. he has to face many problems. ராட்சசர்கள் என்ன, ராட்சசிகள் என்ன, அட்டகாசம் தாங்கல. ஆனா ராமருக்கு தான் போனாலும் இருக்கே. அதானே அத வச்சு சொய் சொய் மிரட்டி இருப்பார்ல. ஆமா, ஆனாலும் ராமரும் லக்ஷ்மணனும் ஏமாந்த தருணத்துல ராவணங்கிற பச்சத்தல அரக்கன் வந்து சீதா தேவியை தூக்கிட்டு போயிட்டான். சீதாதேவியை தூக்கிட்டு போயிட்டான். நாடு முழுக்க சீதாவை தேடி அலைஞ்ச ராமருக்கு ராமனுக்கு சுக்ரீவன்ங்கிற வானர அரசனோட நட்பு கிடைச்சுதான். ஆமா நட்பு கிடைச்சுதான். தன்னோட ராஜ்யத்தை மீண்டு தந்தா வானர சேனையோட உதவியோட சீதா தேவியை தேடி தருவேன்னு சத்தியம் செஞ்சான் சுக்ரீவன். சத்தியம் செஞ்சான் சுக்ரீவன். மதர் ப்ராமிஸா, ஃபாதர் ப்ராமிஸா? பிங்கி ப்ராமிஸா இருக்கும்பா. அத விட எங்க அம்மா சொல்லுவாங்க ப்ராமிஸ்னு சொல்லி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அதை மீறவே கூடாதாமே. அப்ப சுக்ரீவன் ப்ராமிஸை காப்பாத்திட்டாரா? வானர சேனை எல்லாம் கிளம்பிட்டாங்களா? மிஷன் ஃபைண்டிங் சீதா ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அதுதான் இல்ல. ஏன்னா அப்போன்னு பார்த்து நம்ம இந்திய நாட்டுல மழைக்காலம், அதாவது ரெய்னி சீசன். சுக்ரீவன் என்ன தெரியுமா சொன்னா, மழைக்காலம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம மிஷன் ஃபைண்டிங் சீதாவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு சுக்ரீவனும் தன்னோட அரண்மனையில ஜாலியா இருந்தாரா. அச்சோ இதனால ராமர் கண்டிப்பா அப்செட் ஆயிருப்பாங்க. ரொம்ப சீதா பாவம் அங்க அந்த அரக்கன் கிட்ட என்ன பாடு படுறானோன்னு நினைச்சு 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 நம்ம ராமருக்கு தூக்கமே வரல பாவம். இத பார்த்த லக்ஷ்மணன் ஷோர் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆகியிருப்பாரு. அது ஸ்ட்ரெஸ். அதனாலதான் அவர் வானர சேனை உதவியோட ஹனுமார கூப்பிட்டாராம். அஞ்சலி புத்ரா பவனகுமாரா ஆபத்பாண்டவா அநாதரக்ஷகா ஆஞ்சநேயா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த ஆஞ்சநேயர் சுத்தி முத்தி பார்த்தாராம். ராமனோட அம்பு யூஸ் பண்ணாம இருக்கிறத பார்த்து அந்த அம்பை எடுத்து படுக்க போட்டு என்ன பண்ணாரு? வில்ல எடுத்து அந்த அம்பு மேல அடிச்சு தாலாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. தாலாட்டும் பொருட்கெல்லாம் தாலாட்ட தெரியாட்டி வில்லை கட்டி பாடிடும் பூவே ராணி விடியும் நம்ம தூங்கிடு ராமா ராணி. ஆஹா தாலாட்டு. கற்பதேவும் சீதையம்மன் கடலடியில் இருந்தாலும் செயலாக தூக்கி வருவோமே ராணி. கலங்காதே உழந்திடுவாய் ராமா ராணி. இப்படியாக ஆஞ்சநேயர் பாடின தாலாட்டை கேட்டுட்டு ராமருக்கு ஜண்டுபாம் போட்ட மாதிரி இதமா இருந்தா. ஜண்டுபாமா? கேள்விப்பட்டது இல்லையா? எங்க காலத்துல எல்லாம் தலைவலி ஜலதோஷம் எல்லாம் வந்தா ஜண்டுபாம் தான் போடுவோம். கரெக்டானே? ஜண்டுபாம் ஜண்டுபாம் பல்லை நீடுபாம் ஜலதோஷம் தலைவலி நீடுவே
கண்டுபிடிச்சதுதான். அதுவும் ஒரு காட்டுக்குள்ள இந்த வில்லுப்பாட்டுன்னு ஒரு கதை இருக்கு தெரியுமா? ஓ அப்படியா?